கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 5வது வசனம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு தயவுகளை ஒத்தாசைகளை பிறப்பிக்கின்ற நாளாய் ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராய் காணப்படுகின்ற சூழ்நிலைகளின் பொருட்டு பயங்கள் காணப்படுகிறது. எப்பக்கம் திரும்பினாலும் மரணக்கண்ணிகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கண்ணீருமாக காணப்படுகிறதே என்று கலங்கி நிற்கிறீர்கள். சிலரோ நாளைய தினத்தை குறித்த பயமும் அடுத்த வினாடி என்ன நடக்குமோ என்பதை குறித்த பயத்தோடும் திகிலோடும் கடந்து போய்கொண்டு இருக்கிறீர்கள். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பயத்தோடு இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் 365 முறை பயப்படாதே என்று கூறியுள்ளார். வருடம் முழுவதும் நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ள வார்த்தை பயப்படாதே என்று. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி போய் பயந்து போய் காணப்படுகிறீர்களோ அவற்றிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தருகின்றார். சத்துரு கொண்டு வருகின்ற பயத்தின் ஆவியை இன்றைக்கு உங்களிடமிருந்து எடுத்து போடுகின்றார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று இன்றைய நாளில் உங்களுக்காய் வாக்கு பண்ணுகின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே தானியேலை குறித்தும் அவருடைய நண்பர்களை குறித்தும் பார்க்கின்றோம். அடிமைகளாய் அழைத்து செல்லப்பட்டவர்கள், அதிகாரத்தின் சங்கிலிகளினால் சட்ட திட்டங்களுக்குள் கட்டப்பட்டவர்களாய் அந்நிய தேவர்களை வணங்கும்படி வற்புறுத்தப்பட்டார்கள். அநேக பாடுகள் உபத்திரவங்களுக்குள் தள்ளப்பட்டார்கள். செய்யாத குற்றங்களுக்கு தண்டனைகளை அனுபவித்தார்கள். தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போட்டும் தானியேலின் நண்பர்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே தள்ளினார்கள். இவைகளின் மத்தியில் தானியேலும் அவர் நண்பர்களும் மனிதர்களுக்கு பயப்படவே இல்லை. அவர்கள் ஆராதிக்கின்ற தேவன் வல்லமை உடையவர், அவர் தங்களை தப்புவிப்பார் என்ற முழு விசுவாசம் நம்பிக்கையோடு இருந்தமையினால் கர்த்தர் அப்படியே தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அவைகளின் வாயை கட்டி போட்டார், தப்புவித்தார். தானியேலின் நண்பர்களை அக்னியில் தலைமயிர் கருகாமலும் சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்கள் மேல் வீசாமலும் காத்து அவர்களை தப்புவித்தார். தேவனை நம்பியிருந்தபடியினால் அவர்களுக்கு மனுஷனால் ஒன்றும் கூடாமல் போனதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்களில் குழப்பத்துடனும் பயந்தும் என்ன செய்வோம் என்று அறியாதவர்களாய் திகிலுடனும் உறக்கமின்றி இரவும் பகலும் கண்ணீரோடு கலங்கி நிற்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் கண்ணீருக்கு பதிலை தருகின்றார், பயங்களை நீக்கி போடுகின்றார். உங்களுக்கு எதிராக சிங்க கெபியின் அனுபவங்களோ அக்னி சூளையின் அனுபவங்களோ எதுவாக இருந்தாலும் அவைகளிலிருந்து இன்றைக்கு உங்களை விடுவிக்கின்றார், தப்புவிக்கின்றார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும் என்ற வார்த்தையின்படி நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் மரணக்கண்ணிகளும் மனிதனின் சதிகளும் சத்துருவின் கிரியைகளும் நிறைந்தவையாய் காணப்பட்டாலும் பயப்படாமல் கலங்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரே உங்கள் ஆபத்து நாட்களில் நேரங்களில் அரணான கோட்டை, துருகம், கேடகம். நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவரின் கோலும் தடியும் உங்களை தேற்றும், காப்பாற்றும். கர்த்தரை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.